சிலுவை தியானம். சிலுவை தியானத்தில் சிலுவையை குறித்து, அவர் மரணத்தை குறித்து, அவர் உயிர்த்தெழுதலை குறித்தெல்லாம் பேசணும். அவருடைய பிறப்பின் வரலாறு என்று எடுத்துக்கொள்ளும்போது, அந்த பிறப்பின் வரலாறில் நற்செய்தி நூல்களில் எல்லாமே சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு எழுதிய நற்செய்தி நூலிலே அவர் யூதர்களுக்காக எழுதப்பட்ட நூலாக அதனை நாம் கருதுவதால் அதில் அவருடைய வரலாற்று செய்தி எவ்விதமாக இருக்கிறது என்று பார்க்கும்போது, பிறந்தார் என்று சொல்லப்படுகிறது. அதே போல மார்க்கு நற்செய்தி நூலிலும் பார்த்தீர்கள் என்றால் பிறப்பை குறித்து பெரிதான விளக்கம் இல்லாமல் அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது. லூக்கா நற்செய்தி நூலிலே பார்த்தீர்கள் என்றால் அவருடைய பிறப்பின் வரலாறு மிக நேர்த்தியாய் அழகாய் சொல்லப்பட்டிருந்தாலும் தீர்க்க தரிசனமாய் உரைக்கப்பட்டது அவருடைய பிறப்பிற்கு முன்பாக என்ன நடந்தது என்பதையெல்லாம் அதிலே நாம் தெளிவாய் பார்க்கிறோம். ஆனால் யோவான் நற்செய்தி நூலிலே மாத்திரமே அவரை குறித்து 3 காரியங்கள் சொல்லப்படுகின்றன. ஒன்று, ஆதியிலே வார்த்தை இருந்தார், அந்த வார்த்தை கடவுளிடம் இருந்தார், அந்த வார்த்தை கடவுளாகவே இருந்தார் என்று சொல்லப்படுகிறது அந்த 1ஆம் அதிகாரத்திலே. அடுத்து வசனமாக என்ன சொல்லப்படுகிறது என்றால், அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார். பிறந்தார் என்று குறிப்பிடப்படவில்லை, வந்தார் என்று குறிப்பிடப்படுகிறது. ஆகையால் அவர் இருந்தார் என்பதை சொல்லிவிட்டு, எப்பொழுது இருந்தார்? ஆதியில் இருந்தார், அவர் வந்தார். அதற்கு பின்பாகத்தான் வார்த்தை மாம்சமானது என்று குறிப்பிடுகிறார். அப்ப வார்த்தை மாம்சமாகி அப்படின்னா வந்தார், மாம்சமாக வந்தார். ஆகையால் அவர் பிறந்தார் என்று கூட சொல்லாமல் அவ்விதமாய் அங்கே சொல்லப்படுவதை நாம் பார்க்கிறோம். அப்ப இந்த வரலாற்றின் அடிப்படையிலே அவரை குறித்து சொல்லும்போது எதற்காக பிறந்தார், எதற்காக மரித்தார் என்பதை 2:3-16 நமக்கு சொல்லுகிறது. யோவான் செய்தி நூல் 3:16 யோவான் எழுதிய நிருபங்களில் அந்த 1ஆம் நிருபம் 3:16 அவருடைய இறப்பின் நற்செய்தியை குறித்து சொல்லப்படுகிறது. 2 அன்பு. அது மட்டுமல்ல, பவுலடிகளார் ரோமருக்கு எழுதிய நிருபத்திலே சொல்லும்போது, சொந்த குமாரனையே கொடுத்ததினால் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி என்ற ஒரு கேள்வி வருகிறது. சொந்த குமாரனையே கொடுத்தவர் என்றால் எங்கே கொடுத்தார்? சிலுவையிலே. வந்தவர் மாம்சமாக குழந்தையாக வந்தார், கொடுக்கப்பட்டது எங்கே? சிலுவையிலே. ஆகையால் தான் நாம் ஏசாயா 9:6 ஒரு பாலகன் பிறந்தார், குமாரன் கொடுக்கப்பட்டார். அப்ப அவர் கொடுக்கப்பட்டவர். எங்கே கொடுக்கப்பட்டார்? சிலுவையில் கொடுக்கப்பட்டார். சிலுவையில் கொடுக்கப்பட்டது எப்படி? அவர் கொடுத்ததின் நிமித்தமாக இன்னொரு காரியத்தை உறுதிப்படுத்துகிறார். அது என்ன என்றால், அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாமல் இருப்பது எப்படி? அவர் எல்லாவற்றையும் அருளுகிறார், நாம் அவருக்கு என்னத்தை கொடுக்கிறோம்? அது ஒரு கேள்வி. ஃப்ரெட்ரிக் வில்லியம் மன்னர், ஃப்ரெட்ரிக் வில்லியம் III பிரஷ்யா என்கின்ற தேசத்தின் மன்னராக இருந்த அவர் போர், யுத்தம் என்றெல்லாம் அதிகமாய் செலவிடப்பட்டதினால் தேசத்தின் வளர்ச்சிக்கு, செழுமைக்கு போதாக்குறையாக இருந்ததினால் அவர் ஒரு காரியத்தை செய்தார். அந்த நாட்டின் பெண்கள் அனைவரும் தங்கள் நகைகளை, பொன் நகைகளை, தங்க நகைகளை கொடுக்கும்படியாக வேண்டினார். ஏராளமாக பெண்கள் கொண்டு வந்து நகைகளை கொடுத்தார்கள், பொன் நகைகளை. அப்பொழுது அவர் ஒரு காரியத்தை தீர்மானித்தார். என்ன தீர்மானித்தார் என்றால்,
இவர்களுக்கு நாம் பதில் பரிசு கொடுக்க வேண்டும். இவர்கள் இதை கொண்டு வந்து கொடுத்த அந்த தியாகத்தின் நிமித்தம், அன்பின் நிமித்தம் நாம் அவர்களுக்கு நன்றி கடன் செலுத்த ஒரு நினைவு சின்னத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அதை அவர் வெண்கலத்தில் அல்லது இரும்பில் ஒரு சின்ன நினைவு சின்னமும் அதில் ஒரு வாசகம் பதிவு செய்து கொடுக்க வேண்டும். அதில் அவர் என்ன பதிவு செய்தார் என்றால், ஐ கேவ் கோல்ட் ஃபார் அயர்ன். நான் இரும்பை பெற்றுக்கொள்வதற்காக தங்கத்தை கொடுத்தேன். 1813 என்று பதிக்கப்பட்ட வாசகத்தோடு தங்கள் பொன்னகைகளை கொடுத்து உதவிய, மன்னருக்காக கொடுத்து உதவிய, அதற்கு நன்றி கடன் செலுத்தும் போது இவ்விதமாக எழுதினார். மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? நாம் அவருக்கு என்ன கொடுக்கிறோம்? சிலுவையை கொடுத்த அவர் சிலுவையை கொடுத்தார். அதற்கு நாம் பதிலாக எதை கொடுக்கிறோம்? இரும்புக்கு பதிலாக தங்கம் என்பது போல மரச்சிலுவைக்காக பொன்னான விசுவாசம், அதை கொடுப்பது மட்டுமல்ல, அவருடைய ஊழியம், அவருடைய நற்செய்தி உலகமெங்கும் சென்று சேருவதற்கு நான் அவருக்கு கடனாளியாக இருக்கிறேன் என்ற உணர்வோடு நற்செய்தியை அறிவித்தாலே அது மிகப்பெரிய பிரதிக்கடனாக, அது ஒரு பரிகாரமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். Thank you so much. God bless you all.